கேரளாவில் குறிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் நாய்ப்பூனை போல சண்டை போட்டு இருக்காங்க. நம்ம காங்கிரஸ் ஆளுக்கு அவ்வளவு புத்தி இல்லை. இந்த பையன் என்னை விட 30 வயசு குறைவு. 30 வயசு. காங்கிரஸ் கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு முறையான பதவிகள் கொடுக்கப்படல, அந்த அதிருப்தியில இப்படி பேசுறீங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அதனால அந்த வருத்தம் இருக்கா அப்படின்னு பைத்தியங்க. நமக்கு ஒரு ரகசியமான ஒரு ஒப்பந்தம் இருக்கு. திரு ஸ்டாலினோட ஒரு சீட் ராஜ்யசபையில் அவருக்கு கொடுக்க போறாங்க. ஸோ வேணுகோபால் என்று சொல்றார், அந்த சீட் உங்களுக்கு ராஜீவ் ராகுல் என்ற உங்கள்கிட்ட சொல்லியிருக்கார். நான் உங்களை ஃபோன் போட்டேன், நீங்கள் பதில் கொடுக்கல, இப்போ நீங்கள் வெளியே போகலாம். ஜெயலலிதாட்டேந்து தானே நான் கற்றுருக்கேன் இந்த வார்த்தை ரவுடி. அவர் தானே திமுக பற்றி ரவுடி என்று சொல்லுவார். எனக்கு செய்தி வந்திருக்கு, எனக்கு வயசு கூடுதலாக இருக்கு, அந்த காரணமாக எனக்கு கொடுக்கலங்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஐயங்கார், ஏதோ ஒரு நடிகர் பின்னாடி நமக்கு கூடுதலாக சீட் அங்கதான் கிடைக்கும். மு.க. ஸ்டாலினை நீங்க இந்தியா கூட்டணியுடைய தலைவராக போட்டு ஒரு விசுவாசத்தோட இருங்க. மு.க. ஸ்டாலினுக்கு என்னைக்கும். சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், மூத்த அரசியல்வாதி, முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மணிசங்கர் ஐயர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். கேரளாவில் நீங்க பேசின பேச்சுகள் தான் இந்தியா முழுக்க இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு. குறிப்பா காங்கிரஸ் கட்சியில பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வராது அப்படிங்கிற அடிப்படையில அங்க கேரள மாநிலத்தை மையப்படுத்தி பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணிக்கு தலைவராக, ஒருங்கிணைப்பாளராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலும் பேசியிருக்கேன். இது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்திருக்கு. இது எதன் அடிப்படையில இப்படியான கருத்துக்களை நீங்க முன் வச்சீங்க சார்? நான் ஒரு காந்திவாதி. நான் உண்மையா சொல்றது உண்டு. நான் பேசினது கேரளாவில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். அதுல ஒரு சில நிமிடங்கள் தான், ஒரே ஒரு நிமிடம், பாதி நிமிடம் நீக்க வச்சுக்கோங்க. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பஞ்சாயத்து ராஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க தான் முதல் மாநிலம் நம்ம நாட்டில். ஆனால் கர்நாடகாவுடைய சட்டம் உங்களுடைய சட்டத்தை விட நல்லா இருக்கு. நான் முதல்ல இங்கே வந்தபோது, இதே இடத்துல வந்தபோது நான் ஒரு வேண்டுகோள் செய்தேன். நீங்க ஒரு கமிட்டி அமைத்து எப்படி எந்த அளவுக்கு கர்நாடகா உடைய சட்டம் கேரளாவில் கூடுதலா நன்னா செய்திருக்கோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து பார்த்து முதலிடத்தில் உங்க சட்டத்தின் மூலியமாக கூட வந்தாகணும். ஸோ இந்த சம்பந்தத்துல நான் சொல்ற நேரத்துல நான் என்ன அதோட சேர்த்தேன்னா, நான் இந்த வேண்டுகோளை உங்கள் முன்பு வைக்கிறேன். எலெக்ஷன் வரப்போறது, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க தான் மீண்டும் முதல்வராக வரப்போறீர்கள். ஆகவே நான் என்னுடைய வேண்டுகோளை மீண்டும் உங்கள் முன்பு வைக்கிறேன். இதை வச்சுண்டு ஒரு பெரிய விஷயமா ஆக்குறது, அதுக்கப்புறம் எனக்கு வழக்கணம் கொடுக்க வேண்டியதா போச்சு. எதுக்காக நான் இது சொல்றேன்? ஏனென்றால் அதுதான் உண்மை. எவ்வளவு அருமையாக அந்த ஆட்சி தன் வேலையை செய்திருக்கு. நம்ம கட்சியில கேரளாவில் குறிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் நாய்ப்பூனை போல சண்டை போட்டு இருக்காங்க. யாரு நமக்கு ஓட்டு போட போறா? அப்படி இருக்கிறதுல ஏதோ கம்யூனிஸ்ட்ல எவ்வளவு தப்பு இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. யாரு தலைவருங்கிறது தெரிகிறது. இங்க ரமேஷ் சென்னித்தலாவா, சசி தரூரா, வேற யாரோவா, அந்த சதீஷ்ங்கிறவர் இருக்கார், அருமையான ஆளு. நான் அங்க சொன்னேன், அவரை நீங்க தலைவரா போட்டேன்னா அப்போ நான் நினைக்கிறேன் விஜயனை தோக்கடிக்க முடியும். ஆனா பாக்கி ஆளுகளை வச்சுட்டு இப்படிதான் நீங்க ஜெயிக்க போறீர்கள். அந்த காரணமாக இவர்கள் ஜெயிக்க போறாங்கன்னு நான் சொன்னேன். அதே நேரத்துல நான் இதுவும் சொன்னேன், நான் ஒரு காங்கிரஸ் ஆளராக இருக்கிற காரணமாக நான் விரும்புகிறேன்
யூடிஎஃப் உடைய வெற்றி வரணும். ஆனால் ஒரு காந்திவாதியா இருக்கிற காரணமாக எனக்கு உண்மையை சொல்லணும், எனக்கு சத்தியத்தை சொல்லணும். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் இவங்க தான் சிபிஎம் தான் ஜெயிக்க போறது. இதான் அருமையான ஆட்சி அவங்க நடத்திருக்காங்க. என்ன இருந்தாலும் கேரள மாநிலத்தை பொறுத்தவரை நீங்க எதிர்க்கட்சி தானே, நீங்க ஆளுங்கட்சியை பாராட்டுறது, அந்த கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை மீண்டும் பலவீனப்படுத்தாதா? எனக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. நான் கேரள ஆள் இல்லை. டெல்லியில கூட என்ன ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறதுல நான் கிட்டத்தட்ட என்னுடைய தனி அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருந்தேன். நான் காங்கிரஸியாங்கிறது இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன மயிலாடுதுறையிலேருந்து நீக்கின நேரத்துல இவங்க ஏன் பேசல? எதுக்காக நீங்க ஒரு காங்கிரஸ் ஆளு இப்படி வீணா எடுக்கிறேன்னு ஏன் சொல்லல? அவங்களுக்கே புரியறது இல்லை யாரு காங்கிரஸ் மூத்த தலைவர், யாரு நேத்திக்கு வந்தவர். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் தப்பா பேசும் பொழுது அவங்களுக்கு நான் காங்கிரஸ் இருக்கேங்கிறது ஞாபகம் வருது. நான் சரியா சொல்லும் பொழுது அவங்களுக்கு நான் யாருங்கிறது ஞாபகம் இருக்கிறது இல்லை. இப்ப நீங்க தப்பா பேசுறீங்க அப்படிங்கறத நீங்களே ஒப்புக்கிறீங்களா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. காந்தி அவர்கள் என்னுடைய இடத்துல இருந்திருந்தால் நான் ஏது சொல்லியிருக்கேனோ அவர் அதுவும் சொல்லியிருப்பார், அதே தான் சொல்லியிருப்பார். நேருவும் அதுதான் சொல்லியிருப்பார், ராஜீவும் அதுதான் சொல்லியிருப்பார். இந்த தலைமுறையில தான் எனக்கு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்க அதை விட இதெல்லாம் விடுங்க. முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது, ஏன் நான் மு.க. ஸ்டாலின் தளபதி அவர்களை நம்ம இந்தியா கூட்டணியுடைய தலைவராக வரணும் என்று நான் சொல்லியிருக்கேன். 3 முக்கியமான காரணங்கள். 1, முக்கியமானது, மு.க. ஸ்டாலின் தளபதி அவர்களுக்கு ஆங்கிலம் குறைவாக தான் தெரியும், ஹிந்தி கட்டோட தெரியாது. ஸோ எப்படி காமராஜர் அவர்களுக்கு 1964 நேரு தவறி போனதுக்கு பிறகு நீங்களே வாங்குன்னு சொன்ன நேரத்தில் காமராஜர் சொன்னார், நோ இங்கிலீஷ், நோ ஹிந்தி, அவு. அதுதான் பதில் கொடுத்துருக்கார் எல்லார்ட்டையும். ஸோ இதுதான் சூழ்நிலை இங்கே. ஸோ ராகுல் அவருக்கு ஏதோ விதமான கவலை இருந்தாக்க, யார் நம்ம இந்தியா அலையன்ஸுடைய தலைவராக போடுறோமோ அவர் தான் பிரதமராக வரப்போறாங்கிற ஏதோ ஒரு மனசுல சந்தேகம் இருந்தால் ஸ்டாலின் தான், தளபதி தான் இன்னைக்கும் தமிழ்நாடு விட்டுட்டு டெல்லி வரைக்கும் வரப்போறதில்லை. அவர் வந்தாரானால் நான் அதை பாராட்டுவேன், நான் அதை வரவேற்புவேன். ஆனால் இன்னி தேதியில அவர் தமிழ்நாட்டை விட்டுட்டு டெல்லிக்கு வரப்போறதாக எனக்கு தெரியல. ஆகவே இந்த ஒரு விஷயத்தை பற்றி யாரு பிரதமராக போறாருங்கிறது அதை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்பு தயவு செய்து யாரால ஜெயிக்க முடியுங்கிறது அதை பற்றி நீங்க சிந்தித்து பார்த்து, வெற்றி அடைந்ததுக்கு பிறகுதானே யாரையோ ஒரு பிரதமராக போட போறாங்க. அந்த நேரத்தில் வெற்றி அடைந்தோமானால் காங்கிரஸ் ஒரு ஆல் இந்தியா கட்சியா இருக்கிற காரணமாக எல்லா இடங்கள்லையும் பொறுக்கி பொறுக்கி நமக்கு ஒரு சில சீட் கிடைக்க போகிறது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு 39 சீட்டுக்கு மேலே கிடைக்க போகிறது இல்லையே. ஆகவே இன்னி நமக்கு 75 சீட் கிடைச்சாலும் கூட 2 பங்கு கூடுதலாக காங்கிரஸ்க்கு வரும். ஆகவே ஏன் ராகுல் காந்திக்கு கவலை இந்த விஷயத்தை பற்றி? 2வது காரணம், இதை விட முக்கியமானது, அது என்னன்னா, சென்ற 1.5 வருஷமா 2 வருஷமா விஷயத்தை பத்தி பேசுறவர் ஒருவர் தான் எதிர்கட்சிகள்ல. நான் டெல்லியை பத்தி பேசுறேன், அதுல மு.க. ஸ்டாலின் தான், தளபதி தான் விஷயங்களை ஒவ்வொன்றா எடுத்து சொல்லியிருக்கார். நான் 6 வயசு இருக்கும் பொழுது என்னுடைய தம்பி சாமிநாதன் 4 வயசு குழந்தை, நம்ம மகாத்மா காந்தியை சந்திக்க போனோம் பிர்லா ஹவுஸ்ல. என்னைக்கு? ஜனவரி 48.
அவர் தவறி போகிறதுக்கு ஒரு 2-3 வாரம் முன்பு நம்ம 2 பேரையும் தன் கையில ஏற்றிக்கொண்டு மகாத்மா காந்தி சொன்னார், இந்த 2 குழந்தைகள் தான் என்னுடைய கண்ணின் சூரியனும் மூணும் சந்திரனும். அதுக்கான ஒரு காந்திவாதியன் 6 வயசுலயே காந்தியே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கார் எப்படி நமக்கு வாழணுங்கிறது. அப்புறம் நான் 6 வயசு இருந்தேன். ஜவஹர்லால் நேரு பிரதமராக வர நேரத்தில் அவர் தவறி போகிறதுக்குள்ள எனக்கு வயசு 23. ஸோ 17 ஆண்டு காலம் நான் நேருவின் இந்தியாவில் வளர்ந்திருக்கேன், படிச்சிருக்கேன். அவர் போல ஒரு மனிதர் நம்ம நாட்டில் காந்திக்கு பிறகு நாம் பார்த்ததில்லை. ஆகவே நான் ஒரு நேருவாதி. அப்புறம் நான் எதுக்காக ஒரு ராஜீவ்வாதி? அவர் என்னுடைய வயசு, என்னை விட ஒரு 3 வருஷம் குறைவு. நான் நினைச்சேன் இந்த ஆளோட நம்ம என்ன செய்ய போறோம். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் நான் நெருங்கி பார்த்தேன். எவ்வளவு அருமையான ஆளு, எவ்வளவு நல்ல யோசனைகள், எப்படி அந்த பஞ்சாப் பிரச்சனைய, அசாம் பிரச்சனைய, மிசோராம் பிரச்சனைய, இன்னும் சொல்ல போனால் லங்கை பிரச்சனைய இவர்கள் ஒரு நல் முடிவு தேடி இருக்காரோ. டார்ஜிலிங்குடைய விஷயம், மிசோராமுடைய விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு நல் முடிவுக்கு வந்தார். ஏது அவருடைய தாயார் இந்திரா காந்தியால செய்ய முடியாமல் இருந்ததோ அதெல்லாம் முதல்ல திருத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து ராஜ் நடத்துறதுக்கு என்ன கூப்பிட்டார். நான் ஒரு ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர், எனக்கு என்ன தெரியும் உள்ளாட்சியை பற்றி. ஸோ ஆனாலும் அவருடைய கைடன்ஸில் அவர் ஏது எனக்கு உத்தரவு கொடுத்தாரோ அந்த அடிப்படையில் என்னுடைய கைதான் அந்த சட்டத்தெல்லாம் அந்த சட்டமைப்பில் மாற்றல் கொண்டு வந்தோமே அது செய்கிற வேலை நான் செய்தேன். ஆகவே நான் ஒரு ராஜீவ்வாதி. ஆனால் நீங்கள் ஒரு கால் பார்த்திருப்பேன், நம்ம காங்கிரஸ் ஆளருக்கு அவ்வளோ புத்தி இல்லை. நான் தன்னை இந்திராவாதின்னு சொல்லவில்லை. அதை எடுத்து எனக்கு குற்றம் சொல்லாமல் இருக்காங்க. ஏனென்றால் நான் ஏன் அது சொல்லனா, 18 மாதம் அந்த அம்மா வீணா அந்த எமர்ஜென்சி நடத்தினார். எந்த ஜனநாயகம் நம்மள்ட்ட இருந்ததோ அதை சர்வாதிகரணமாக மாற்றினார். அந்த காரணமாக நான் ஒரு இந்திராவாதி இல்லை. இப்போ நம்ம ராகுலுக்கு வரலாம். இந்த பையன் என்னை விட 30 வயசு குறைவு. 30 வயசு. அவர் எப்படி என்னுடைய குருவான் ஆயிட்டு இருக்கிறது? முடியவே முடியாது. அது போக அவரோட வேலை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஆகவே எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எனக்கு எப்படி தெரிய போறது? அவரோட நெருங்கி பழக நான் பார்த்தேன், நான் விரும்பினேன். முதல்ல 2013 ஜனவரி முதல் மாதத்துல அவர் வைஸ் பிரசிடெண்டா வந்தார். மார்ச் மாசத்துல என்னை சந்திச்சார். அவர் என்கிட்ட ஆங்கிலத்தில் சொன்னார், மணி, I used to agree with you on Panchayati Raj 75%. I now am convinced that you are 100% right. இது நீங்க தமிழ் ஆக்கிடுங்க. அப்படி இருக்கிறதுல நான் நினச்சேன், எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குப்பா. இப்போ எதிர்காலம் ரொம்ப வெளிச்சமா இருக்கு. என்ன செய்தார்? 3 மாசத்துக்குள்ள அன்னை சோனியா காந்திகிட்ட போய் இவரை எடுத்துடுங்க, எனக்கு மீனாட்சி நடராஜனை அந்த பஞ்சாயத்து ராஜ் சங்கடனுடைய தலைவராக போடணும். ஏன் எனக்கு 100% அதுக்கப்புறம் எடுத்துடுறார். எனக்கு எந்த விதமான வருத்தம் இல்லை. நான் வரலாறு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எந்த விதமான வருத்தம் இல்லை. காங்கிரஸ் கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு முறையான பதவிகள் கொடுக்கப்படல, அந்த அதிருப்தியில இப்படி பேசுறீங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அதனால அந்த வருத்தம் இருக்கா அப்படின்னு கேள்வி. பைத்தியங்கள்.
நான் என்னைக்கு பதவி கேட்டிருக்கேன்? பதவி எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட வகையில ராகுல் மேல எந்தவித அதிருப்தியோ இதுவும் இல்ல. உங்களுக்கு தனிப்பட்ட வருத்தம் இல்ல. நம்மளுக்கு வந்து எப்படி பதவி அதிருப்தி குடுக்கல. இருக்கலாம்ப்பா? எப்படி அதிருப்தி இருக்கலாம்? ஆளையே எனக்கு தெரியாது. அவர் சென்ற 13 வருஷத்துல ஏதா அ 2013ல வந்தார். இன்னைக்கு 2026. 4 முறை என்ட்ட சொல்லியிருக்கார், உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் நான் குடுக்க போறேங்கிறது. 4 முறை குடுக்கவில்லை. அதே நேரத்துல என்னன்னா, மயிலாடுதுறையை நம்ம தளபதி அவர்கள் திமுகவுக்காக எடுத்துட்டார் 2019ல. அப்போ அத மாநிலத்த திமுகவுக்கு குடுத்ததுக்கு பிறகு, அவர் வேணுகோபால் மூலியமாக என்ன ஃபோன் போட்டார். நமக்கு ஒரு ரகசியமான ஒரு ஒப்பந்தம் இருக்கு. திரு ஸ்டாலினோட ஒரு சீட் ராஜ்யசபையில அவங்க குடுக்க போறாங்க. ஸோ வேணுகோபால் என்று சொல்றார், அந்த சீட் உங்களுக்குன்னுட்டு ராகுல் என்ட்ட உங்கள்ட்ட சொல்லியிருக்காருன்னார். ஜூன் மாசத்துல தேர்தல் வந்தது. நான் வேணுகோபால போய் பார்த்தேன். அவர் சொன்னார், நீங்க என்ன செய்றீங்கன்ற ரூம்ல தான். நான் சொன்னேன், நீங்க ஃபோன் விமானத்துலேருந்து பேசினீங்களே, அதை பத்தி கேட்கறதுக்கு வந்திருக்கேன். நான் உங்களை ஃபோன் போட்டேன், நீங்க பதில் கொடுக்கல. இப்போ நீங்க வெளியே போகலாம். இப்படியா ஒரு மூத்த தலைவர்கிட்ட பேசுறது? எதுக்காக நான் அவரை ரவுடிங்கிற? இல்ல இந்த காரணங்கள்லாம் முன் வச்சுதான் அவரை ரவுடி அப்படின்ற அளவுக்கு விமர்சிச்சீங்களா? வேணுகோபால் அவர்கள. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் அவருடைய தொகுதியில தாமஸ் ஐசாக் என்னை அழைச்சிட்டு போன நேரத்துல கண்ணூர் மீட்டிங் நடந்ததுக்கு பிறகு அங்கதான் யாரோ என்கிட்ட சொன்னார், இந்த ரவுடிய வல்லபாய் பட்டேலுடைய இடத்துல எப்படிதான் நீங்க நியமித்திருக்கேன்னு அவரே என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அவருடைய பேர் அங்க. அப்புறம் ஜெயலலிதாட்டேந்து தானே நான் கத்திருக்கேன் இந்த வார்த்தை ரவுடி. அவர் தானே திமுக பத்தி ரவுடி என்று சொல்லுவார். ஸோ ரவுடிங்கிற வார்த்தை தமிழ் அரசியல்ல பரவலமாக உபயோகப்படுத்துறோம். அது இந்த இந்திய ஆள்களுக்கு அந்த வார்த்தைக்கு வேற அர்த்தம் இருந்தாக்க அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டமே. என்ன இப்போ ராகுல் காந்தி அவர்கள் உங்களை போன்ற அனுபவசாலிகளை பயன்படுத்திக்கல, உங்களுடைய அனுபவங்களை வந்து எடுத்துக்கல, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற வருத்தம் இருக்கா உங்களுக்கு? அதனாலதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பாதை தோல்வியை நோக்கியே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இதுல இருந்து வருதா உங்களுக்கு? அது நான் சொல்லல. ஆனா நீங்க சொல்லியிருக்கேன், நான் ஏற்றுக்கொள்றேன். நீங்க சொல்லியிருக்கேன், அதுக்காக நான் ஏற்றுக்கொள்றேன். இல்ல உங்களுடைய கூற்றுகள் என்ன நான் இதை சொல்றேன். உங்களை மாதிரியான முன்னோடிகள், அனுபவசாலிகளை வந்து உரிய வகையில அங்கீகரிக்காததும், உங்களுடைய அனுபவங்களை எடுத்துக்காததும் ராகுலுடைய தவறா இருக்குன்னு நீங்க கருதுறீங்களான்னு கேட்கிறேன். நான் சொல்லல, நான் கருதல. நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேரு இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ராகுல் மூலியமாக எனக்கு செய்தி வந்திருக்கு, எனக்கு வயசு கூடுதலா இருக்கு, அந்த காரணமா எனக்கு கொடுக்கலங்கிறாங்க. இப்போ நீங்க என்ன பாருங்க, தன்னை பாருங்க. யாரு இன்னும் கூடுதலாக விளக்கமா பேசிட்டு இருக்காங்க? புண்ணியமூர்த்தியா, மணிசங்கரா? எனக்கு வயசு உண்மை கேலண்டர் பிரகாரம் எனக்கு 85 வயசு ஆக போறது. ஆனால் இன்னும் ஒருத்தர் காங்கிரஸ்ல இருக்காங்க, 6 மாசத்துக்கு பிறகு அவரும் 85 வயசுக்கு வரப்போறார். பேர் தெரியுமா? உங்களால அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. மல்லிக் அர்ஜுன் கார்கே. நீங்களாம் தமிழ்நாட்டில் கற்கேங்கிறேன், அவர் பேர் கார்கே. மல்லிக் அர்ஜுன் கார்கேக்கும் எனக்கும் ஒரே வயசு. அந்த வயசுல அவரை காங்கிரஸ் பிரசிடென்டா போட முடியுமானால் ஏன் மணிசங்கர் ஐயரை மயிலாடுதுறை எம்பியா போடக்கூடாது? ஏன்? என்ன காரணம்? இதை வந்து உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமாவோ இல்ல வருத்தமாவோ முன்வைக்கல. ஒரு மூத்த அரசியல்வாதி, இந்த மூத்தவர்களுக்கு காங்கிரஸ்ல உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற அடிப்படையில தான் இதை வைக்கிறீங்களா? இல்ல, ஏனென்றால் நானும் என் அனுபவத்தின் அடிப்படையில பார்த்திருக்கேன். இந்திரா காந்தி
பிரதமரா வந்த நேரத்துல நேருவுடைய தொண்டர்கள் எல்லாரும் சிண்டிகேட்ல இருந்தாங்க. அவங்கள வெளியிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய ஆட்சி வந்தது. அதே போல நான் பார்த்திருக்கேன், நரசிம்மராவ் அங்க வந்தபோது ராஜீவுடைய ஆளுகள் எந்த அளவுக்கு முடியுமோ ஒரு பக்கம் அனுப்பிச்சிட்டாங்க. ராஜீவ் வந்த நேரத்துல யாரெல்லாம் இந்திராவுக்கு நெருங்கி இருந்தாங்களோ, பிரணாப் முகர்ஜியா இருக்கட்டும், ஆர்கே தவனா இருக்கட்டும், போட்லிதாரா இருக்கட்டும், அப்புறம் பிறகு ஆரிஃப் முகமது கானா இருக்கட்டும், இந்த அருண் நேருவா இருக்கட்டும், விபி சிங்கா இருக்கட்டும், அனைவரையும் ராமச்சந்திர ரத்துங்கிறவர் அந்த காலத்துல தலை சிறந்தவர், எல்லாரையும் எடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு புது ஆள், புது தலைவர் வர நேரத்துல இன்னும் சொன்ன போனால் நேரு காலத்துலேருந்து நடந்திருக்கு. ஏன்னா காந்தியுடைய ஆனா ராகுல் செய்யறது மட்டும் தவறு அப்படின்ற ஒரு அடிப்படையில கொண்டாந்து நிறுத்துறீங்க. நான் சொல்லல, வரலாறுல இப்படிதான் நடக்கும். ஒரு புது தலைவர் வந்தால் அவர் மகனோ அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் யாரு புதுசா வராங்களோ அவர்கள் தன்னுடைய டீமை உருவாக்குவாங்க. அது சகஜம். ராகுலும் அப்படியான ஒரு டீமை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அந்த அடிப்படையில எனக்கு பதவி கொடுக்காமல் இருந்தாக்க நான் என்ன பதவி கேட்கிறேன்? ஒரு எம்பியா வருது, ஒரு பதவி இல்லை. இப்போ எனக்கு சொல்லுங்க, நீங்க என்ன பார்த்தாச்சு, உங்க உங்க தர்ஷகர் அனைவரும் பார்த்திருக்காங்க. என்னால என்ன ஒரு எலெக்ஷன் நிற்க முடியாதா? ஏன் என்ன எடுக்கிறேன் இந்த வயசுல? ஒரே காரணம், எனக்கு நமக்கு வேற ஆள் வேணும். யாரை போடணும் என் இடத்துல? முதல்ல ஒரு பிராமணரை எடுத்தாங்க. ஏதோ மாயரும் ஒரு பிராமண தொகுதின்னு சொல்லி பைத்தியதனம். அந்த ஆளை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னுட்டு தலைவர் சொல்லியிருக்கார். அந்த காரணமாக அந்த ஆளுக்கு இடம் கொடுக்கவில்லை. அதுக்கப்புறம் சிதம்பரத்தை சொல்லி என்ன கேட்கல, சிதம்பரத்தை சொல்லி ஒரு வன்னியரை நீங்க தேடி எடுங்கோங்கிறாங்க. இங்கேயோ சென்னையிலேருந்து ஒரு வன்னிய வேட்பாளர் வராங்க. அந்த நபர் பிரவீன் சக்கரவர்த்தியை சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஐயங்கார், அவரை போடுறதா என்ன இருந்தது. ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆளுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்றார். ஆகவே அவருடைய இடத்துல முதல்ல சொல்றாங்க இது ஒரு பிராமண தொகுதி. அதுக்கப்புறம் சொல்றாங்க இல்ல நமக்கு இபிசியை போடணுங்கிறாங்க, எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் காஸ்ட். ஆகவே எங்கிருந்தோ ஒரு இபிசி வேட்பாளரை தேடி எடுங்கோங்கிறாங்க. அந்த அம்மா பெரிய அளவில் ஜெயிச்சுட்டு வந்தார். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக வந்து ஒரு பிரவீன் சக்கரவர்த்தியை பத்தி உங்களுக்கு நன்னா தெரியும், நீங்களே தனியா சொல்லுங்க. என் வாயில பிரவீன் சக்கரவர்த்தியை பத்தி ஒன்னும் எந்த வார்த்தையும் போடாதீங்க. உங்களுக்கு தெரியும் யாருங்கிறது. ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதே நேரத்துல இந்த சுதா அம்மா வந்திருக்காங்களே, அவர் ஒரு வன்னியர். ஆனால் தலை சிறந்த ஒரு என்ன சொல்லுங்க, வழக்கறிஞர் சென்னையில. ஸோ கிரீமி லேயர்ல இருக்கார். ஆனாலும் வன்னியர் தான். ரொம்ப திருப்தி. இது ஒரு பிராமண தொகுதிய நீங்க வன்னியர் தொகுதியா ஆக்கியிருக்கேன். ஏது தப்பு? ரெண்டும். ஏனென்றால் மயிலாடுதுறை வன்னியர் தொகுதி இல்லை. கடைசி வன்னியர் தொகுதி சிதம்பரத்துல முடியறது, தென் ஆற்காட்டுல. நம்ம தொகுதியில முக்களத்தூரும் இருக்காங்க, வன்னியரும் இருக்காங்க. இன்னும் சொன்ன போனால் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கூடுதலாக தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஒரு 2% பிராமணர்கள் இருக்காங்க. என்னால அங்க பழக்க முடிஞ்சது. ஏனென்றால் ஜாதிங்கிறது என்னுடைய ரத்தத்துல இல்லை. ஆகவே ஆச்சரியத்தோட என்னுடைய தொண்டர்கள் என்று சொல்லுவாங்க, நீங்க ஒரு அரிஜன காலனியில போய் அந்த குழந்தைகளை நீங்க உங்க மடியில வைக்கிறீங்களே, இது சரியா?
நிறைய என்ன கேட்பாங்க. ஸோ எனக்கு அந்த கேள்வி மனசுலயே வரவில்லை. குழந்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிராமண குழந்தைகளும் பிடிக்கும். தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகளும் பிடிக்கும். ஆகவே குழந்தை என்னோட விளையாடுறதுக்கு வந்தாக்க, அந்த குழந்தைய உங்களுக்கு அந்த வாய்ப்பு எந்த ஜாதியிலிருந்து வாய்ப்பு பார்க்காம நான் என் மடியில ஐயா, அத ஏத்துவேன். புரிஞ்சுக்க முடியுது. அத புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு அங்க வாய்ப்பு குடுக்கப்படல, மறுக்கப்பட்டுருச்சு. இப்படியான விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா, இப்ப வர இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் இல்லையா? இப்போ நீங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் விஷயங்கள இப்போ பேசுறது அப்படிங்கிறது, இந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல வந்து காங்கிரஸ்க்கோ எதிர்வினைய வந்து உருவாக்காதா? என்ன யாராவது கூப்பிடுவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. அங்க வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு. என்னுடைய தனி அபிப்பிராயம் என்னன்னா, திமுகவோட எந்த கூட்டணி வெற்றிகரமாக சென்ற 20 வருடத்துல நாம் உருவாக்கியிருக்கோமோ, அதை விட்டுட்டு ஏதோ ஒரு நடிகர் பின்னாடி நமக்கு கூடுதலா சீட் அங்கதான் கிடைக்கும், ஆட்சியில இவர் வந்தாரானாக்க நமக்கும் மந்திரி பதவி கிடைக்க போறது, அந்த நப்பாசையில நம்ம திமுக விட்டுட்டு விஜயனை போய் பிடிச்சோமானால், முதல்ல விஜய்க்கு வெற்றி வரணும் இல்லையா? ஜெயலலிதா, கருணாநிதி, இவங்க எல்லாரும், அண்ணாதுரை, இவர்கள் எல்லாரும் சினிமாலேருந்து தான் வந்தாங்க அரசியல். உண்மை என்னன்னா, அவர்கள் தன் அரசியலுக்காக சினிமாவை உபயோகப்படுத்தினாங்க. ஆனால் எம்ஜிஆரும் அப்படிதான். எல்லாரும் திராவிட அடையாளத்தை முன்னேறி கொண்டு வரத்துக்கு எப்படி பிராமணர்கள் அவர்களை தொந்தரவு செய்துன்னு இருந்தாங்கிறது சொல்லறதுக்கு அவர்கள் இந்த சினிமா மீடியமை உபயோகப்படுத்தினாங்க. ஆனால் யாரெல்லாம் நடிகரா இருக்கிற காரணமாக அரசியல்ல வர விரும்புகிறாங்களோ, சிவாஜி கணேசனா இருக்கட்டும், ராஜ்குமாரா இருக்கட்டும், இவர் கமலஹாசனா இருக்கட்டும், ஒரு கேப்டன் விஜயகாந்த்ங்கிறவர் இருந்தார், அவரா இருக்கட்டும், இந்த விஜயனா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் நடிகர்கள். அரசியல்ல வர விரும்புறாங்க. எல்லாரும் தோத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த விஜய் எப்படிதான் வரப்போறார்? பைத்தியத்தனம் இப்படி நினைக்கிறது. ஆனா தமிழக காங்கிரஸ்ல ஒரு சிலர் விஜயோட கூட்டணியை விரும்புறதாகவும், விஜயோட கூட்டணி வச்சா கேரளாலலாம் வந்து காங்கிரஸுக்கு செல்வாக்கு கிடைக்கும் இப்படியான கருத்துக்கள்லாம் சொல்றதாகவும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதை ஏற்றுக்கொள்றது இல்லை. அவங்களோட சண்டை போடுறதுக்கு வரணுமா? இல்ல, அது உண்மை இல்லைன்னு நான் சொல்றேன். அது என்னுடைய அபிப்பிராயம். வர நாள்கள்ல நான் தப்பு சொல்றேன்னா, அவங்க தப்பு கருத்துல இருக்காங்களா, அது தெரிஞ்சிடும். இன்னி தேதியில ஏது என்னுடைய அபிப்பிராயமோ, அது ஒரு அபிப்பிராயம் தான்ப்பா. அந்த அபிப்பிராயத்தை நான் உங்கள் முன்பு வைக்கிறேன். நீங்க அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னுட்டு நமக்கு வேண்டாங்களாம். ஆனா எனக்கு இந்த அனுமதி கொடுங்கோ. நான் என் அபிப்பிராயத்தை நீங்க கேட்கிற நேரத்துல நான் அதை உங்கள் முன்பு வைக்கிறேன். அதுல என்ன தப்பு? இந்த கூட்டணி மாற்றம் அப்படிங்கிற ஒரு சலசலப்பு எதிலிருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுதான் இதெல்லாம் கொண்டு வராங்க. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவரா நீங்க இந்த விஷயங்களை, ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி பாக்குறீங்க? தமிழகத்துல அது சாத்தியமா? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அது ஒத்து வராது அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. உங்க தரப்புல இருந்து நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதோட என்னுடைய குரலை சேர்க்கிறேன். சென்ற 60 ஆண்டுக்கு மேல நமக்கு எந்த விதமான வாக்கு கிடைக்காது. நம் கூட்டணியில இருந்தோமானால்தான் கிடைக்கும். இப்போ என்னுடைய உதாரணத்தை பாருங்க. நான் 2 முறை தேர்தல்ல போட்டியிட்டேன். ஒண்ணு சுயேட்சையா, ஒண்ணு தனிச்சா. சுயேட்சையா நான் நின்னேன் 1998ல. எனக்கு 75,000 ஓட்டு கிடைச்சது. எல்லாருக்கும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், தூக்கி வாரி அவங்களுக்கு போட்டது. ஏன்னா எப்படிதான் ஒரு சுயேட்சை நிற்கிறவர் இவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்கு? பொதுவாக தமிழ்நாட்டுல 500 ஓட்டுக்கு மேல கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் தோத்த காரணமாக தான்
நான் ஒரு முக்கிய அரசியல்வாதி என்று 2 பேரும் திமுகவும் அதிமுகவும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா நான் தோத்தேன். 75,000 ஓட்டு வச்சுன்னு இதான் பிரயோஜனம். அதே போல நம் தனிச்சா நின்ற பொழுது திமுக கூட்டணி ஒடிஞ்சு 2014 நாம் தனிச்சு நின்றோம். அந்த நேரத்துல என்னுடைய தொண்டர் மாயரத்துல ரொம்ப தலை சிறந்த ஒரு இன்டலெக்சுவல், அவர் பேர் ராமச்சந்திரபுரம். அவர் அந்த ஆரம்ப காலத்துல என்கிட்ட சொன்னார், நீங்க காங்கிரஸ் சார்பில் நின்னேன்னா உங்களுக்கு 50,000 ஓட்டு கிடைக்கும், நீங்க சுயேட்சையா நின்னேன்னா உங்களுக்கு 1,00,000 ஓட்டு கிடைக்கும்னார். கடைசியில என்ன நடந்தது? நான் காங்கிரஸ் சார்பில் நின்னேன், எனக்கு 58,000 ஓட்டு கிடைச்சது. ஏன் காரணம்? ஒரு நாடாளுமன்ற தேர்தல்ல யாரும் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறது இல்லை. யாரெல்லாம் எனக்கு ஓட்டு போடாமல் இருந்தாலோ அவங்க இன்னி வரைக்கும் என்ன பாராட்டின்னு இருக்காங்க. அவங்க ஓட்டு போடுற நேரத்துல யார பிரதமரா பார்க்கணும், யார முதல்வரா பார்க்கணும், இதை மனசுல வச்சுண்டு அந்த அடிப்படையில ஓட்டு விழுது. 2வது, எந்த கூட்டணியின் அடிப்படையில நம்ம எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் ஜெயிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கோமோ, ஆனால் நமக்கு 9 இடங்கள் தான் கிடைக்கிறது. அதற்கு காரணம் 9 இடங்கள்ல கூட நம்ம ஜெயிக்க மாட்டோம் திமுக இல்லாவிட்டால். ஏன்னா நம்ம தனியா நின்ற போது 2014 கார்த்திக் சிதம்பரத்துக்கு 1,00,000 ஓட்டு கிடைச்சது. பாக்கி எல்லாருக்கும் ஒரு 50,000 கிடைச்சது. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க என்ன கனவு பார்க்கிறீர்கள்? எவ்வளவு சீட் நமக்கு ஸ்டாலின் அவருக்கு கொடுத்தாலும் அது நமக்கு போதும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்மளால ஜெயிக்க முடியும். நீங்க என்னமோ ஒரு நடிகரை துரத்துண்டு போய் அவர் நமக்கு 100 இடம் கொடுக்க போறாங்க, நமக்கு 50 மந்திரி கிடைக்கும் இது யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்ன கனவு பார்க்கிறீர்கள்? என்ன கனவு பார்க்கிறீர்கள்? உண்மை என்னன்னா, டெல்லியில ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் ஆளர்களுடைய வாக்கும் தமிழ்நாட்டுடைய வாக்கும் ரொம்ப அவசியம். அந்த 39 சீட் திமுக வகையிலையோ அல்லது காங்கிரஸ் வகையிலையோ அவருக்கு கிடைத்தால்தான் இன்னைக்கு இருக்கின்ற 100 இடங்கள் அவரால் காப்பாற்றி வைக்க முடியும். நம்ம தமிழ்நாடு விட்டு போயிடுச்சுன்னா அந்த 100 உடனே 60 ஆகும். இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உண்மையா நீங்க தேசபக்தரா இருந்தால், நீங்க நாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறீர்களால் பாஜகவை தோக்கடிக்கிறது மிக மிக அவசியம். அது செய்யறதுக்கு ஸ்டாலின் தான் ஒரு நல்ல அலாய், ஒரு நல்ல கூட்டணி அமைக்கிறதுக்கு அவர் தான் சரியான ஆளு. எந்த காரணமாக அவருக்கு இந்த தலைமையுடைய பொறுப்பு அளிக்கணுங்கிறது நான் உங்கள்ட்ட முதலே சொல்லிட்டீங்க. ஆனா இத மற்ற தலைவர்கள்லாம் ஏத்துப்பாங்களா ஐயா? மற்ற தலைவர்கள் இப்ப மம்தா, தேஜஸ்வி இது மாதிரியான மற்ற தலைவர்கள் ஏத்துப்பாங்களா? அது அவங்களுக்காளுங்க. எனக்கும் உரிமை உண்டு என் அபிப்பிராயத்தை கொடுக்கறதுக்கு. மமதா வர விரும்பினாள்னா அவர் சொல்லட்டும். தேஜஸ்வி யாதவ் அவனுக்கு வரணுமானாக்க அவனும் சொல்லட்டும். அகிலேஷ்க்கு வரணுமானாக்க அகிலேஷ் சொல்லட்டும். ரமேஷ் சென்னித்தலாக்கு வரணுமானாக்க அவரும் சொல்லட்டும். ஆனா கடைசியில எந்த காரணமாக நான் தளபதியை பத்தி பேசுறேங்கிறது அதை கொஞ்சம் புரிஞ்சுண்டு அந்த அடிப்படையில நான் ஏன் தப்பு சொல்றேங்கிறது நீங்க சொல்லுங்க. இந்த கேள்வி நீங்க கேட்கிறீங்களே தப்பு கேள்வி. மமதாவுக்கும் உரிமை உண்டு எந்த கேள்வி கேட்கறதுக்கு, அகிலேஷுக்கும் உண்டு, தேஜஸ்விக்கும் உண்டு, சச்சின் பைலட்டுக்கும் உண்டு, உமர் அப்துல்லாக்கும் உண்டு. ஆனால் எனக்கும் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, என்ன தலைமையில போடாதீங்க, தளபதி அவர்களை போடுங்க. ஏன்னா நாட்டு விஷயங்களை அவர் எடுத்து சொல்லிட்டு வரார். நாட்டுடைய ஒற்றுமையை பத்தி அவர் சிந்தனை செய்து அவருடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் சரியா இருக்கு. நேத்திக்கு தான் அவர் குரியன் ஜோசஃபுடைய ரிப்போர்ட்டை
சட்டமன்றத்தில் வச்சிருக்கார். ஸோ இவர் யோசிச்சு கொண்டிருக்கார். இவருக்கு தேசத்தை பற்றி ரொம்ப கவலை. மு.க. ஸ்டாலின் அவர்களை இந்தியா கூட்டணியோட தலைவரா முன்னிறுத்துற அளவுக்கு நீங்க பேசுறீங்க. ஆனா தமிழக காங்கிரஸ்ல திமுக கூட்டணியே வேணான்ற அளவுக்கான பனிப்போர்கள்லாம் நடக்குது, நீங்க பார்த்திருப்பீங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செல்வ பெருந்தகை இந்த கூட்டணி அமைக்கணும் என்று சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் கே.சி. வேணுகோபால் பேசியிருக்காரா சென்னையில், இல்லை இதே கூட்டணி நான் வச்சுக்க போகிறோம். ஸோ எந்த சின்ன தமிழர்கள் தன்னையே தலைவர்னு சொல்லிட்டு திமுகவோட நமக்கு கூட்டணி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வராங்களோ அவர்களுக்கு என்ன பதில் நான் கொடுக்கறது? எனக்கு தமிழ் மொழியே தெரியாதுப்பா. எவ்வளோ கஷ்டம் இந்த இன்டர்வியூ செய்யறது. ஸோ எனக்கு தமிழ்நாடை பற்றி நிறைய தெரியாது. என்னன்னா மாயவரத்தை பற்றி எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ வேற யாருக்கும் தெரியாது. நான் எப்போதும் மயிலாடுதுறையில் மட்டும் இருந்திருக்கேன். நான் தமிழ்நாட்டு முழுமையாக போனதில்லை. இன்னும் சொன்ன போனால் எனக்கு சிதம்பரம் தேடுற வழி தெரியாது, எனக்கு சிவகங்கை தேடுற இடம் வழி தெரியாது, எனக்கு கொள்ளிடத்துலேருந்து கும்பகோணம் போகிற வழி தெரியும், அவ்வளவுதான். ராகுல் அவர்கள் முன்னெடுக்கிற விஷயங்கள்லாம் வெற்று முழக்கங்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதை எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? ஏன்னா இன்னொரு பக்கம் ஸ்டாலின் வந்து தீர்க்கமா வந்து எதிர்க்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது மத்திய அரச. மதச்சார்பின்மைக்கு ஆதரவா அவர் வந்து போராடுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சு. ஆனா ராகுல் அந்த முன்னெடுப்புகள்லாம் செய்யல அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்களா, இல்ல அது போதாமை இருக்கா? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? என்ன கேட்டாக்க தெளிவாக இந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு இதுவரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தெளிவாக தன்னுடைய பொசிஷனை, தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி வச்சிருக்கார். இங்க காங்கிரஸ்ல அவ்வளவு தெளிவாக சொல்லலை. நான் ஒரு சவால் இட்டேன் சமீபத்தில். 5ஆம் தேதி மை மாதம், 5ஆம் தேதி 5வது மாதம் 1989க்கு ராஜீவ் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசுறார், மக்களவையில். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு செக்யுலர் இந்தியா தான் பொழைக்க முடியும், நம்ம இந்தியா செக்யுலரா இல்லாமல் இருந்தாக்க ஒரு கால் இந்தியாவுக்கு பொழைக்க கூடாது. நான் என்ன சவால் இட்டேன்னா, அப்பா சொன்னதை நீங்க மகன் வாய் மூலமாக இன்னைக்கு நீங்க திருப்பி சொன்னீங்களானால் நான் உடனே அடியாக ராகுல் காந்தியுடைய கால் விழுந்து ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் நான் அவருக்கு கொடுப்பேன். ஆனால் இதுவரைக்கும் அந்த வார்த்தைகளை அவர் சொன்னதில்லை. ஸ்டாலின்ட்டு நான் சொல்லியிருந்தேன், ஆனால் தாராளமா அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா அதுதான் சொல்லிட்டு வர்றார். தமிழ்நாட்டில் எந்த வியாதி இங்க வட இந்தியாவில் இருக்கோ அது கட்டோட கிடையாது. எந்த இஸ்லாமியர்களை நம்ம கொலை செய்திருக்கோம், யாரை அடிச்சிருக்கோம், யாருக்கு மரியாதை செலுத்தாமல் இருந்திருக்கோம்? தமிழ்நாடு தான் செக்யுலரிசத்துடைய ஒரு எக்ஸாம்பிள். ராகுல் காந்தி தான் ஒட்டுமொத்த காங்கிரஸோட நம்பிக்கையின் முகமா பார்க்கப்படுது. இப்ப நீங்க முன்வைக்கிற கருத்துக்கள் அதற்கு நேரெதிரா இருக்குல்ல. நீங்க கேரளாவில சொன்ன ஒரு விஷயம் கூட வந்து காங்கிரஸ் தலைவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கருத்தும் அந்த ஒற்றுமை இன்மை அப்படின்ற ஒரு இடத்துல போய் சேருதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க ஐயா? அது என்னாலே என்ன செய்ய முடியும்ப்பா, என்னாலே சொல்ல முடியும். அது எங்க போய் சேர்றதுங்கிறது அது என் கையில இல்லை. ராகுல் காந்தி ஓட்சோரி இது மாதிரியான விஷயங்களை நிறைய முன்னெடுத்தாரு, இந்திய அளவுல அது கவனம் பெற்றுச்சு. அதெல்லாம் கூட நீங்க விமர்சிச்சு பேசுறீங்க, அதுவும் உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா? எதை கேட்டா கோஷங்களுக்கு தன்னுடைய இடம் இருக்கு, ஆனால் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கும் ரொம்ப அவசியம். ஸோ எனக்கு தெரியாது எந்த கோஷம் ஸ்டாலின் உபயோகப்படுத்தப்படுறார். அதே நேரத்தில் எனக்கு என்ன தெரியும்னா, ஒரு தேசிய விஷயத்தை பற்றி, தமிழ்நாடு விஷயங்களை விடுங்க, எனக்கு அதை பற்றி கூடுதலாக தெரியாது. தேசிய விஷயங்களை பற்றி தெளிவாக எதிர்கட்சி சார்பில் பேசுகிறவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான்.
நிறைவாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்கள்ல தோல்வியை சந்திச்சுட்டு வருது. ஒரு மூத்த அரசியல்வாதியா இதற்கு என்ன காரணங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வளர்ச்சியின் பாதையில போகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மு.க. ஸ்டாலினை நீங்க இந்தியா கூட்டணியுடைய தலைவரா போட்டு ஒரு விசுவாசத்தோட இருங்க. மு.க. ஸ்டாலினுக்கு என்னைக்கும் எவ்வளவு சீட் உங்களுக்கு கிடைக்க போறதோ அது கிடைக்க போறது இல்லை. ஆகவே தாராளமா நீங்க பிரதமரா வரலாம். இவரு நீங்க இந்தியா கூட்டணியுடைய தலைவரா போட்டாக்க அவருக்கு நேரமும் இருக்கு, திறமையும் இருக்கு, அந்த சீனியாரிட்டியும் இருக்கு. இந்த கூட்டணிய பலமாக்குறதுக்கு இதெல்லாம் செய்யாமலே போன 2024 மக்களவை தேர்தல்ல நம் இந்தியா பிளாக் நம் பாஜகவுக்கு 6 இடங்கள் பின்பிருந்தோம். நமக்கு இன்னும் 10 இடங்கள் கிடைச்சிருந்தா நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவும் நம்ம காலில் வந்து விழுந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த பக்கம் போன காரணமாக தான் எந்த மோதிக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கவில்லையோ இன்னி தேதியில அந்த மெஜாரிட்டியா வச்சுட்டு இருக்காரு. இப்போ தைரியமா நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் 33% தான், 1/3 பங்கு தான் ஓட்டர் வாக்காளர் மோதிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. 2014 இருக்கட்டும், 19 இருக்கட்டும், 24 இருக்கட்டும். 66% இந்தியர்கள் மோதிக்கு ஆதரவு கொடுக்கல. அந்த எப்படிதான் 3/2 பங்கு வந்திருக்கும்? ஏனென்றால் குறைந்தபட்சமாக 60% இந்து மக்கள் 60% இந்து மக்கள் இந்துத்துவ தான் இந்து மதம் என்று ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இல்லை. ஆகவே எதுக்காக நீங்க இந்துத்துவக்கு பின்பு நீங்க ஓடிட்டு இருக்கீங்க? இந்து நம்மளோட இருக்காங்க, இந்துத்துவ தான் நம்மளோட இல்லை. இது தெளிவாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சிருக்கார். அதே பாடம் மமதாவும் புரிஞ்சிருக்காங்க, தேஜஸ்வியும் புரிஞ்சிருந்தார், அகிலேஷுக்கும் புரியும், உமர் அப்துல்லாவுக்கும் தெரியும். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு என்ன கவலை? நீங்க பிரதமரா அன்னைக்கு தானே வர முடியும். எந்த அன்னைக்கு இந்தியா அலையன்ஸ் வரப்போறதோ, அப்படி இருக்கிற ஆட்சியில வரப்போறதோ, இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த சின்ன பதவி இந்தியா அலையன்ஸ் தலைமை அதை நீங்க பலி செய்துட்டு மு.க. ஸ்டாலின் குழுங்கோனா இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ள யாரு ஜெய ஜெய ஹோன்னுட்டு சொல்லிட்டு ராகுல் காந்தி தான் நாட்டுடைய பிரதமராக வரப்போறார். அந்த நேரத்துல எனக்கு மந்திரி பதவி கொடுக்க போறது இல்லை. ஸ்டாலினால எனக்கு எந்த குடும்பத்தில் நான் பிறந்திருக்கேனோ அந்த காரணமாக மு.க. ஸ்டாலின் அவர்களால எனக்கும் எந்த விதமான பதவி கொடுக்க முடியாது. ஆகவே எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், அந்த நப்பாசை இருக்குன்னுட்டு சொல்லி என் பேரை கிழக்கிறாங்களே, எனக்கு எந்த விதமான வருத்தம் இல்லை. நான் கேபினெட் மினிஸ்டரா இருந்திருக்கேன்ப்பா. நான் 21 வருஷம் எம்பியா இருந்திருக்கேன். என்ன எனக்கு வேணும் இப்போ? என் குடும்பத்துல எனக்கு வேணுங்கிற பணம் இருக்கு. இந்த வீடுல நான் தங்கியிருக்கேன்னு இல்லை, எல்லா இடமும் இருக்கு. என்னுடைய மகளும் என்னோட இருக்காங்க. என்னுடைய 3 மகள் தலை சிறந்தவர்கள். இந்த சின்ன பொண்ணு ப்ரொஃபஸரா இருக்கார் ஹிஸ்டரியில, எங்க MITல. ஸோ அப்படி இருக்கிறதுல இன்னும் 5 வருஷம் எனக்கு இருக்கு. இந்த 5 வருஷத்துக்கு பிறகு நான் செத்து போக போறேன். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில எனக்கு என்ன ஆசை? எனக்கு ஒரே ஆசை, ஒரு மரியாதையோட நான் வாழணும். அந்த மரியாதை இல்லாவிட்டால் என்ன தயவு செய்து விடுங்க. நானே வானப்பிரசத்துல நான் தனியா போயிடுறேன். உங்களுடைய வழி புரிஞ்சுக்க முடியுது. நீங்க மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியினரை மரியாதையா நடத்துறது இல்லை அப்படின்ற தமிழகத்துல ஒரு குரலும் முன்வைக்கப்படுது. தொடர்ந்து நம்ம வந்து கூட்டணியில் அங்கம் வகிச்சாலும் கூட மரியாதைங்கிறது உரிய மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. எனக்கு தன் பத்தியதான் தெரியும். என்னோட என் தொகுதியில எவ்வளவோ திமுக ஆள் இருக்காங்க, தலை சிறந்த தலைவர்கள்.
ஈழா செழியன், எஸ்கே, அன்பு, இவங்க எல்லாரும் என் தொகுதி. யார்கிட்ட என்னுடைய சண்டை? யார்? இல்ல உங்களுக்கு இல்லைங்க, மூத்த தலைவர்களுக்கு மரியாதை இருக்கு, திமுக மூத்த தலைவர்களுக்கு மரியாதை தராங்க, அடிமட்ட தொண்டர்களுக்கு இல்ல அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு பலமே கிடையாதுப்பா. அவங்கள்ட்ட 4 ஓட்டு இருந்தாக்க கொடுப்பாங்க. ஆனால் அவர்களுக்கே தெரியும் வாக்கெல்லாம் நம்மள்ட்ட இருக்கு, வேட்பாளர் அந்த கட்சி, ஏன் மரியாதை செலுப்பாங்க? அப்படி இருக்கிற சூழ்நிலையில அதுதான் உண்மை. ஸோ எனக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா நீங்க சொன்ன காரணம் இல்லை, நான் அன்போட இருக்கேன். ஓகேங்க, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு நன்றி, நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. விகடன் சார்பாக உங்க நன்றிங்க. நன்றிப்பா, நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான சென்னை தங்கமயிலின் 1ஆம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.